ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, ஆசை ஆசையாக 2 நாளாக உன் பின்னே சுற்றி கொண்டே இருக்கிறேன். இந்த விஷயத்தை எப்படியாவது உன்னுடைய காதில் போட்டுவிட வேண்டும் என்று நான் உன் பின்னே சுற்றி கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் நீயும் எதையுமே காதில் வாங்காமல் உன் இஷ்டத்திற்கு நீ இருக்கிறாய் பார். அதை பார்க்கும் பொழுதுதான் மனவேதனையாக இருக்கிறது. சந்தோஷமான விஷயம் சொன்னால் கூட இந்த சாய்க்கு நீ மரியாதை கொடுப்பது கிடையாது. எது நான் உனக்கு சொல்ல வருகிறேனோ அதை சற்று காது கொடுத்து கேட்டால்தானே வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று உனக்கு தெரியும். அப்பொழுதுதானே எல்லா விஷயத்திலும் நீ ஜாக்கிரதையாகவும் பத்திரமாகவும் இருக்க முடியும். அதற்கு பிறகு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துவிட்டது என்றால் ஏன் எனக்கு நீங்கள் முன்பே சொல்லவில்லை, எதற்காக நீங்கள் சொல்லவே இல்லை, என்னோடு இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள், ஆனால் ஏன் என்னிடம் நீங்கள் எல்லாவற்றையும் மறைக்கிறீர்கள் என்று என்னிடமே நீ கேள்வி கேட்கிறாய். தங்கமே, நான் உன்னிடம் மறைக்கிறேனா? நான் உன்னிடம் எதையுமே எப்பொழுதுமே மறைப்பது கிடையாது. நீதான் என்னை அலட்சியம் செய்து போகிறாய். உனக்கு முன் நான் வருகிறேன் என்றால் நான் யார்? உன்னுடைய அப்பா. உனக்கு நான் முன் வருகிறேன் என்றால் ஏதாவது ஒரு காரணத்துடன் தானே வருவேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருப்பதை தடுத்து நிப்பாட்டவும், அதாவது கெட்ட விஷயங்கள் நடக்க இருப்பதை தடுத்து நிறுத்தவும், நல்ல விஷயங்கள் எப்பொழுதும் நடக்காமல் இருக்கிறது அதை நடத்தி வைக்கவும் தானே நான் வருகிறேன். நீ ஏன் எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக் கொள்கிறாய்? ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடந்துவிட்டது என்றால் தொடர்ந்து தவறாக நடக்கும் என்று நீ பயப்படுகிறாய். சில சமயம் நினைப்பாய், சாயை வணங்கவே வேண்டாம், சாய் என்ன செய்தார் என்று. ஆனால் நீ நன்றாக யோசித்து பார்த்தால் இந்த சாய் என்ன செய்தேன், என்ன செய்து கொண்டு இருக்கிறேன் என்பது உனக்கே தெரியும். கோபத்தினால் எந்த ஒரு வார்த்தைகளையும் என் மீது மட்டுமல்ல தெய்வத்தின் மீது விடாதீர்கள். ஏனென்றால் உங்களை தெய்வங்கள் நாங்கள்தான் காவல் காத்து கொண்டு இருக்கிறோம். எங்களை நீங்கள் நம்புங்கள். நீங்கள் நம்பிதான் ஆக வேண்டும் என்பதை நான் ஒரு கட்டளையாக போடவில்லை. பிடித்தால் வணங்குங்கள், பிடிக்காவிட்டால் விட்டுவிடுங்கள். அதற்காக நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளால் என்னை மட்டுமல்ல எந்த தெய்வத்தையும் பேசி தேவையில்லாமல் பாவங்களை சேர்த்து கொள்ள வேண்டாம். புரிகிறதா? நம்பிக்கையோடு இருங்கள் தங்கமே. வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறுவதற்காக இருக்கிறது. நீ உன்னுடைய வாழ்க்கையானது இப்படியே இருக்குமோ என்று நீ நினைக்கிறாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை இப்படியே இருக்க போகும் வாழ்க்கை அல்ல. ஒரு நிதானமாக முன்னேறி கொண்டு இருக்கும் வாழ்க்கை. அதாவது சில பேருடைய வாழ்க்கையை பார்த்தாயானால் திடீரென்று முன்னேறும், அவர்களுக்கு திடீரென்று சறுக்கலும் வரும். ஆனால் இதுவே பொறுமையாக வளருபவனுடைய வாழ்க்கையை பார், அவ்வளவு அழகாக இருக்கும். அவனுடைய வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அவனுக்கு அதை தடுத்து நிறுத்தவும் தெரியும். அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் அவனுக்கு எப்படி வாழ வேண்டும் என்று தெரியும். அவனுக்கு பொறுமையாக கிடைப்பதினால் அது நிதானமாகவும் நிலையானதாகவும் அவனுடன் இருக்கும். அவசரப்படாதீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு செய்து கொண்டு இருக்கும் விஷயத்தை நீங்கள் விட்டுவிடாதீர்கள். அதுபோல ஒரு வேண்டுதல் எடுத்தீர்களானால் அந்த வேண்டுதலை முழுமையாக தெய்வங்களுக்கு செய்யும் வழியை பாருங்கள். சில சமயம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் இருப்பதற்கு காரணம் நீ வேண்டிவிட்டு எல்லா தெய்வங்களுக்கும் வேண்டிவிட்டு செய்யாமலேயே இருக்கிறாய் பார். அதுதான். தெய்வங்கள் யாரையும் தண்டிப்பது கிடையாது. ஆனால் நீங்களும் தெய்வத்திற்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அதுவும் பாவக்கணக்கில்தான் உங்களுக்கு எழுதப்படும். எதை வேண்டினாலும் உங்களுக்கு அதை உடனடியாக செய்ய முடியுமா? அது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் நிச்சயமாக அதை செய்ய முடியுமா என்று பார்த்துவிட்டு எந்த வேண்டுதலையாக இருந்தாலும் வேண்டுங்கள். அளவுக்கு மீறி எந்த வேண்டுதலையும் நீங்கள் தெய்வத்திடம் வைக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. நீங்கள் செய்தால்தான் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் என்பது ஒரு நாளும் கிடையாது. நீங்கள் மனதார எனக்கு இது வேண்டும் செய்துதா என்று அன்போடு சொன்னீர்களானாலே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நான் இப்பொழுது உன்னிடம் சொல்ல வந்தது
உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கும், உன் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் ஒரு அழகான சந்தோஷமான விஷயங்கள் தான். நான் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பார்த்துவிட்டேன். சில சமயங்கள் நீயாகவே ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது அதை தட்டி விடுகிறாய். சில சமயம் தானாகவே அது தடுமாறி தேவையில்லாத பாதைக்குள் நகர்ந்து விடுகிறது. ஆனால் இதற்கு மேலெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே தட்டி போகாது. எல்லா விஷயமும் நடக்கும் நேரத்தில் நடக்கும். அதாவது இன்று நீ நினைக்கிறாய் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று, அந்த விஷயம் தாராளமாக இன்றே உனக்கு நடந்துவிடும். இத்தனை நாள் தட்டி போய்கொண்டு இருந்ததெல்லாம் நினைத்து நீ ஒரு நாளும் ஒரு பொழுதும் கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையவே கிடையாது. நம்பிக்கையோடு இருங்கள். எதுவாக இருந்தாலும் மாற்றலாம். நம்பிக்கை இல்லாத பொழுதுதான் எதையுமே மாற்ற முடியாதோ என்ற ஒரு விஷயம் தோன்றும். ஆசையாக இந்த சாயாடிய நான் உன்னை தேடி வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தது நடக்கப் போகிறது தங்கமே. இத்தனை நாள் நீ ஒரு திட்டம் போடுவாய், வாழ்க்கை வேறொரு பக்கம் போகும். தூங்கும் பொழுது நினைத்து கொண்டே படுப்பாய். நாளைய நாள் நிச்சயமாக நமக்கு பிடித்ததாக நடக்க வேண்டும். நாம் நிறைய விஷயங்களை திட்டம் போட்டு வைத்திருக்கிறோம். அந்த விஷயங்கள் அனைத்தும் நடக்க வேண்டும் என்று நடத்துவோம் என்று நீ நினைத்து தூங்குவாய். ஆனால் பார்த்தாயானால் நீ ஒன்று நினைத்து வைத்திருப்பாய், நடப்பது அப்படியே நேர்மாறாக உன்னுடைய சந்தோஷத்தையே கெடுக்கும் அளவுக்கு மிக மிக கெட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும். ஆனால் இனிமே அது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. நீ எது நினைக்கிறாயோ அது நடக்கும். ஏன் இத்தனை நாள் அது நடக்காமல் இருந்தது என்றால், நீ நினைத்ததற்கு சரியான நேரம் அது கிடையாது. அது முழுவதும் உன்னுடைய கர்ம வினைக்கான நேரம். கர்ம வினையின் நேரம் படி நீ எது செய்தாலும் அது சரியாக இருக்காது. நல்ல நேரத்தில் தான் நீ எது துவங்கினாலும் உனக்கு நல்லது நடக்கும். ஒன்று தெரிந்து கொள், இப்பொழுது உன் வாழ்க்கையில் நல்ல நேரமும் துவங்கிவிட்டது. அதனால் நிச்சயமாக சத்தியமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை நானே செய்கிறேன். பல விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் மாற்றி உனக்கான ஒரு புது வாழ்க்கையை தருகிறேன். நம்பிக்கை இருந்தால்தான் எல்லா விஷயத்தையும் மாற்ற முடியும். நான் சொன்னால் போதுமா? நீ என்னோடு ஒத்துழைப்பாக இருந்தால் தானே எல்லா விஷயத்தையும் மாற்ற முடியும். நான் ஒன்று சொன்னால் நீங்கள் செய்வீர்களா சாயி என்று சந்தேகமாக கேட்டால் செய்ய முடியுமா? நீ நல்ல பிள்ளை, என்னுடைய பிள்ளை. நான் சொல்வதை முழுமையாக கேட்டு நான் எப்படி உன்னை நடந்துக்க சொல்கிறேனோ நடந்து கொள். உன்னுடைய நேரமும் மாறிவிட்டது. இதற்கு முன்பு நடந்த எதையும் பற்றி நீ யோசிக்க வேண்டாம். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கும் விஷயத்தை பற்றி மட்டுமே நீ யோசி. இதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் நீ திட்டம் போட்டது எல்லாமே நடக்காமல் தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகும் ஒவ்வொரு விஷயமும் என்ன தெரியுமா? இன்பம். நீ திட்டம் போட்டு வைத்திருக்கும் அனைத்து விஷயங்களும் உனக்கு சாதகமாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றதாகவும் நிச்சயமாகவே இருக்கும். பல்லாண்டு காலம் நிச்சயமாக நல்லபடியாக உன்னுடைய குடும்பத்தோடு நிம்மதியாக நீ வாழ்வாய். காலம் முழுவதும் உனக்கு தேவைப்படும் அனைத்தையும் தந்து ஒரு நாள் கூட வீணடிக்காமல் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை மட்டுமே நான் சேர்ப்பேன். சதா சர்வகாலமும் நான் உன்னோடு இருந்து உன்னை வாழ வைப்பேன். தாராளமாக என்னை நீ நம்பலாமா வேண்டாமா என்றெல்லாம் யோசிக்காதே. நம்பலாம். தாராளமாக என்னை நீ நம்பி எனக்கு நீ நம்பிக்கையோடு என்னை நீ வேண்டலாம். வேண்டியது அனைத்தையும் இனி உன்னுடைய கையில் வந்து நானே ஒப்படைப்பேன். தைரியமாக இரு, தன்னம்பிக்கையோடு இரு. எல்லா நிலையிலும் நானே உனக்கு துணை நின்று உன்னை காவல் காத்து வாழ வைப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.